ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி. புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த மிதுனம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் ஏற்படும் நன்மை என்ன, தீமை என்ன, வாழ்க்கையில் எப்படா முன்னேறும் வகையில் அமையும் சொல்லி காத்துட்டு இருந்த உங்களுக்கு சிறப்பான காலகட்டங்கள் எந்த நேரம் அமைஞ்சிருக்கு, மேலும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக மாற்றங்களால் என்ன ஏற்றத்தாழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். மேலும் மிதுன ராசிக்கு ராசி அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால உங்களோட ராசிக்குரிய கடவுள் நாராயணன்க. இந்த மிதுனம் ராசியில் உள்ள புனர்பூசம், மிருகசிரிடம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே நாராயணன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்வில் ஏற்படும் காரிய தடைகள் விலக உங்களது ராசி கடவுள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லையுமே நாராயணன் பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அவரது அருளால் உங்களது வாழ்க்கை வளமான வகையில் அமையட்டும். மிதுனம் ராசி அப்படின்னு சொன்னாவே இவங்க ஒரு விஷயத்தை பேசினாங்களா சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே ஈர்க்கக்கூடிய வகையில் இவங்களது பேச்சு திறமை அப்படிங்கிறது இருக்குங்க. மேலும் இவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையுமே மற்றவங்களுக்கு ஆதாயம் இருக்க மாதிரியாத எந்த ஒரு விஷயமே இருக்கும். ஆனால் மற்றவங்க வேலையில் இவங்களுக்கு ஆதாயம் இருக்குமான்னு பார்த்தா கட்டாயம் இருக்கவே இருக்காதுங்க. இவங்க சொல்கிறத கேட்டு, அறிவுரைகளை கேட்டு மற்றவங்க அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றும் வகையில் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இவங்களது வாழ்க்கையை பார்த்தா மன அழுத்தம், மற்றவங்களுக்கு சொல்கிறது நல்லா நடக்குது ஆனால் நம்ம செயல்படுத்தும் போது சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்பம் நிறைந்த வாழ்க்கையாக தாங்க இந்த மிதுனம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சட்டுன்னு மற்றவங்களுக்கு சொல்கிறது ஓகே, ஆனால் உங்களுக்கு மற்றவங்க சொல்கிறத கேட்டு நடப்பீங்களான்னு பார்த்தா கட்டாயம் நடக்க மாட்டீங்க. மற்றவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது, அந்த மாதிரியாக இருப்பீங்க. அதனால தான் ஒரு சில முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு தாமதமாக நடக்குங்க. மற்றவங்களை பற்றி எந்த விதத்துலையும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இந்த மிதுனம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு, இது வரைக்கும் இருந்த நிலைமை மாறுமா மாறாதா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மற்றவங்களுக்கு வந்துட்டு பேசுகிற விதத்தில் எல்லாமே ஈர்க்கக்கூடிய வகையில் பேசும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் தனஸ்தானத்தில் விரையாதிபதி சுக்கிரனோடும் சகாயாதிபதி சூரியனோடும் இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாருங்க. இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா பணத்தேவையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்துருக்குங்க. ஏன்னா வந்துட்டு கேட்ட இடத்துல கிடைக்காம போயிருக்கும், இல்லைன்னா தரேன்னு சொல்லிட்டு தராமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே உங்களது மனதை ரொம்ப வாட்டியிருக்கும். இந்த மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா உங்களது தேவைக்கேற்ற பணம் நீங்கள் கேட்ட இடத்துல வந்து கட்டாயம் வருங்க. தரேன்னு சொல்லிட்டு தராமல் இருந்தவங்க கூட உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. இந்தாப்பா தொழில் செய்ய கேட்டல இந்தான்னு சொல்கிற மாதிரியான சிறப்பான யோகமான நாட்களாக அமையும் இந்த ஆடி மாதம். ஏன்னா திட்டமிட்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சீங்கன்னா வச்சுக்கணுங்களேன், அந்த காரியங்கள் எல்லாமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த மாதம் இந்த ஆடி மாதனே சொல்லலாம். குடும்ப விஷயங்கள் எல்லாமே இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி மனம் மகிழும்படியான சூழ்நிலை உங்களது இல்லங்களில் நிகழும். திட்டமிட்ட காரியங்கள் ஒவ்வொன்றா நடப்பதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து சேரும். குடும்ப சூழ்நிலை முன்னேறும் வாய்ப்பு இருக்குங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே வெற்றி பெறும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட சகோதரர்களோட ஆதரவு கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் நீங்கள் ஏதாவது சண்டை போட்டு பேசாமல் இருந்தால் கூட சகோதரர்கள் ஒன்று கூடி உங்களது வீடுகளில் சுப காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களது தொழில் முன்னேற்றம் காணும் வகையில் அமையும். மாத தொடக்கம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாட்களை கொண்டு வந்திருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் அமையுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட மேல் அதிகாரியோட ஆதரவு கிடைக்குங்க. இதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களது அலுவலகத்தில். இதுவரை வந்துட்டு உங்களது பணியை பாராட்டாதவங்க கூட நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கு உங்களை சுட்டி காட்டி உங்களது பொறுப்பையும் சரி உங்களது வேலைகளையும் சரி உங்களை வச்சு தான் மற்றவங்கள எப்படி சொல்கிறது சொல்லி காட்டுவாங்க இல்லையா, இவங்க வேலை எப்படி சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு. அந்த மாதிரி உங்களை சொல்லி காட்டக்கூடிய மாதிரியான நிலைமை எல்லாமே உங்களது அலுவலகத்தில் வரும். உங்களுக்கு தரக்கூடிய வேலைகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சாவே அதற்கேற்ற பலன் கிடைக்கும் வாய்ப்பு இந்த மாதம் அமையுதுங்க. அதனால நம்மளை தான் சொல்லி காட்ட போகிறாங்கன்னு சொல்லி எப்படி வேணாலும் செய்யக்கூடாது. சிறப்பாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு மாத
தொடக்கத்திலிருந்து குருவும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சி உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இடம் வீடு சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே உங்களுக்கு கைகூடும் வகையில் அமையுங்க. நிலப்புலன்களை வாங்கலாம், விற்கலாம், இந்த மாதிரி நிறைய நினப்பு கூட இருக்கும். நம்ம இந்த இடத்த இந்த சமயத்தில் வாங்கலாமா வேண்டாமான்னு. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டங்க. நல்ல விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். இல்லைன்னா சரியாக விலை போகாமல் இருக்கு இல்லையா வீடு, அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குற வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. சரியாக விலை போகலைன்னு சொல்லிட்டு நிலத்தை வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் கேட்ட அளவுக்கு பண வரவு வரும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போனால் உங்களோட சொந்தக்காரங்க கூட அவங்களா இப்போ தேடி வந்து உங்ககிட்ட உறவாடுவாங்க, நெருங்கி பேசுவாங்க. ஏன்னா குரு மங்கள யோகம் உங்களுக்கு உண்டாகியிருக்குங்க. இதன் மூலம் உங்களது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய சூழல் உருவாகும். பிரிந்து சென்ற உறவினர்கள் ஒன்று கூடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கான வாய்ப்பு அமையும். உங்களோட வீட்டில் திருமண வயதில் உள்ள பிள்ளைகள் இருந்தாங்களா, அவங்களுக்கு திருமணம் நீங்கள் செய்யறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது மட்டுமான்னு பார்த்தா, இது வரைக்கும் சென்ற தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்த உங்களுக்கு உங்களது தொழில் சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்துட்டு புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாமே அந்த எண்ணங்களை வந்துட்டு நனவாக்கும் வாய்ப்பு இந்த மாதம் அமையுங்க. மேலும் நீங்கள் குடும்பத்தோட கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சு வரும் வாய்ப்பு அமையும். அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. அதுவும் குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்பவும் நல்லது அமையும். குடும்பத்தோடு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையும். நீங்கள் இதெல்லாமே வாய்ப்புகள் அமையும் போது பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமானதாக அமைவதற்கான ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இவ்வளவு நேரம் எந்தெந்த விஷயத்தில் என்ன மாதிரியான சிறப்பு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பாதகமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. புதன் பகவான் வக்கரம் பெறும் பொழுது ஒரு சில பாதகம் ஏற்படுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, கடக ராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் ஆடி 28ஆம் தேதி வரைக்குமே வக்கரத்திலேயே இருக்காருங்க. இதன் மூலம் உங்களோட ராசி அதிபதியான புதன் வக்கரம் பெறுவது கொஞ்சம் சிறப்பாக இருக்காது. இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, உடலில் ஆரோக்கிய தொல்லை ஏற்படும் வாய்ப்பு இருக்கும். இதனால் நீங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே கட்டுப்பாடாக வச்சுக்கணும். மேலும் வந்து இந்த சாப்பிடாம வேலை செய்யறது, இந்த டைம் மீறி சாப்பிட்றது, இதெல்லாம் வேணாங்க. உங்களது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக மேம்பட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி தொல்லை ஏற்படும் பிரச்சனையிலிருந்து நம்ம தவிர்க்க முடியும். அதனால சொல்கிறோம், நீங்கள் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு சில இடையூறுகள் வந்து தோன்றும். அதை நினச்சி கவலைப்பட தேவையில்ல, சிறப்பாக பலன் கிடைக்கும். ஆனால் ஏதாவது இடையூறு வரும்பொழுது நீங்கள் தோண்டு உட்காரக்கூடாது இல்லையா, அதனால சொல்லிடுறோம். எல்லாமே சிறப்பாக இருக்கும்னு சொன்னாங்க, தொழில் வேலையெல்லாம் சிறப்பாக இருக்குன்னாங்க, ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வருதே அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனில் தான் முடியும். ஆனால் இந்த மாதிரி தொல்லை வந்து முடியும். அதனால மன தைரியமாக எந்த ஒரு பிரச்சனையிலுமே நீங்கள் எதிர்கொள்ளும் அளவுக்கு இருந்துக்கோங்க. உங்கள் கொள்கை பிடிப்போடு எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்பாடு செய்யுங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரியோட இணக்கம் ஏற்படும் சொன்னோம் இல்லையா, அதனால உங்களது பணிகளை சிறப்பாக செய்யுங்க. ஆனால் சக பணியாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடும். அப்படிங்கிறதுனால வேலை விஷயத்தில் எல்லாமே ரொம்பவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருங்க. தொழில் விஷயத்தில் பங்குதாரர்களோட பிரச்சனை ஏற்படுங்கிறதுனால விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களை அடிச்சுக்க ஆளையில்லை. அதன் பிறகு ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிர பகவான் செல்றாருங்க. இதன் மூலம் உங்களோட ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான். அவர் சகாய ஸ்தானத்திற்கு வராருங்க. இவர் சகாய ஸ்தானத்திற்கு சுக்கிர பகவான் வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களது பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்கும். அவங்க மூலியம் சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்க பிள்ளைகளுக்கு கூட இந்த சமயத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும். அதுவும் அவங்களே கேட்ட இடத்துல கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே அமையுங்க. பழைய வண்டியை கொடுத்து புதிய வண்டி கூட வாங்குவீங்க. இல்லைன்னா வண்டி இல்லாதவங்க புதிய வாகனம் வாங்கும் யோகம் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டிலிருந்து அனுகூலமான தகவல் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்க கேட்ட இடங்களுக்கு இடமாற்றம் இனிமை தரும் வகையில் அமையும். உடன்பிறப்புகளால் உங்களது இல்லங்களில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் கல்விக்காக அவங்க எடுக்கிற எந்த ஒரு முயற்சியுமே சிறப்பான பலன்களில் முடியுங்க. பெண்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் சூழல் உருவாகும். முயற்சிகள் வெற்றி தரும் வகையில் அமையும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு.
என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.